முருங்கை மரம் இயற்கை தந்த அற்புத பரிசு. வணக்கம் நண்பர்களே, நலம் நம் கையில் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது அதிசய மரம் என்று அழைக்கப்படும் முருங்கை மரத்தின் முழுமையான பயன்கள் பற்றியது. இலை முதல் வேர் வரை முருங்கை மரத்தின் வேகமாக வளரும், குறைந்த தண்ணீரிலும் நன்றாக வளரக்கூடிய ஒரு பயனுள்ள மரமாகும். நார்ச்சத்து உள்ளன. முருங்கை இலையை பயன்படுத்தி முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப், அடை, தோசை மாவு, சட்னி, கீரை மசியல் போன்ற பல சத்தான உணவுகளை தயாரிக்கலாம். அரைத்து முருங்கை இலை பொடி தயாரிக்கப்படுகிறது. இந்த பொடியை சூப்பில், கஞ்சியில், சப்பாத்தி மாவில், ஸ்மூத்தியில், ஆரோக்கிய பானங்களில் சிறிய அளவில் கலந்து பயன்படுத்தலாம். முருங்கைப்பூ. முருங்கைப்பூ மிகவும் மென்மையானது. முருங்கைப்பூ பொரியல், முருங்கைப்பூ கூட்டு, முருங்கைப்பூ முட்டை பொரியல், முருங்கைப்பூ சூப் போன்ற உணவுகளை தயாரிக்கலாம். முருங்கைக்காய். முருங்கைக்காய் தென்னிந்திய சமையலில் மிகவும் பிரபலமான காய்கறியாகும். இதைக் கொண்டு சாம்பார், குழம்பு, அவியல், பொரியல், சூப் போன்ற பல உணவுகள் செய்யப்படுகின்றன. முருங்கை விதை. முதிர்ந்த முருங்கை விதைகளை உலர்த்தி பொடியாகவும் பயன்படுத்துகின்றனர். சில பாரம்பரிய பயன்பாடுகள் இருந்தாலும் இதை வழக்கமான உணவாக எடுத்துக்கொள்வதற்கு முன் நிபுணர் ஆலோசனை பெறுவது நல்லது. முருங்கை பிசின். மரப்பட்டையில் இருந்து இயற்கையாக வெளியேறும் பசை போன்ற பொருளே முருங்கை பிசின். இது சித்த மற்றும் ஆயுர்வேத மரபுகளில் பயன்படுத்தப்பட்டாலும் இதை தன்னிச்சையாக உட்கொள்ளக்கூடாது. முருங்கை மரப்பட்டை. முருங்கை மரப்பட்டை பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. ஆனால் மருத்துவரின் ஆலோசனையின்றி இதை மருந்தாக பயன்படுத்த வேண்டாம். முருங்கை வேர். முருங்கை வேரும் சில பாரம்பரிய பயன்பாடுகளில் இடம்பெறுகிறது. இருப்பினும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. முடிவுரை. முருங்கை மரம் உண்மையிலேயே இயற்கை நமக்கு தந்த ஒரு அரிய பரிசு. இலை, பூ, காய் போன்றவை சத்தான உணவுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. வட்டை, பிசின், வேர் போன்றவற்றை மருத்துவ நோக்கில் பயன்படுத்துவதற்கு முன் தகுதியான மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இயற்கை மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய தகவல்களுக்கு நலம் நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில்